தமிழ்நாட்டில் 10 நாட்களில் 34 படுகொலைகள் நடைபெற்று மக்களை அச்சத்தில் உறைய வைத்துள்ளன. விடியா திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நொடிக்கு நொடி அதிகரித்தபடி இருப்பது தங்களுக்கு எப்போது உண்மையான விடியல் கிடைக்கும் என்ற ஏக்கம் மக்களிடம் மேலோங்கி உள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி திருச்சி அரியமங்கலம் அருகே பட்டப்பகலில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் சேகரின் மகன் முத்துக்குமாரின் முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்மார் அருகே கிறிஸ்துவ மதபோதகர் விமல்ராஜ் என்பவர் மனைவி வைஷாலி என்பவரை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அரங்கேறியது. கோவை மாவட்டம் இளங்கூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவரை அவர் காதலித்த பெண்ணின் சகோதரர் சுரேந்திரனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து கொடூரமாக தாக்கினார்கள். படு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயச்சந்திரன் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். சென்னை தியாகராய நகரில் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமான செவிலியர் வினிஷா என்ற பெண் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து குழந்தையின் கால்களை வெட்டி கொன்ற சம்பவம் மக்களை அதிர வைத்தது. இதேபோன்று 2ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் களத்தாவூர் பகுதியில் 9 மாத கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டது. இதைவிட கொடுமையான நிகழ்வு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது. இந்த மாவட்டத்தில் உள்ள பூதப்பாண்டி அருகே கடுக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குடும்ப பிரச்சனை காரணமாக தனித்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுபோதையில் தந்தை உயிரிழந்ததாக மகள் ஆர்த்தி போலீசாரிடம் தகவல் அளித்துள்ளார். ஆனால் பிரேத பரிசோதனையில் சுரேஷ்குமாரின் பிள்ளைகளே அவரை கொலை செய்தது அம்பலமானது. இச்சம்பவம் தொடர்பாக சுரேஷ்குமாரின் மகள் ஆர்த்தியும் மகன் சுரேஷ்பாபும் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கீரிப்பட்டி அருகே நிலத்தகராறு காரணமாக ஜோதிவேல் என்ற விவசாயி ஆயுதங்களால் தாக்கப்பட்டு பரிதாபமாக கொலை செய்யப்பட்டார். இதேபோல் இந்த மாதம் 3ஆம் தேதி தேனி மாவட்டம் வடக்குப்பட்டியைச் சேர்ந்த பிரபு என்பவர் பின்னத்தேவன்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையில் உரிமம் பெற்று பார் நடத்தி வந்துள்ளார். அதே நேரம் முருகன் என்பவரும் அந்த பகுதியில் பார் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தது தொடர்பாக பிரபுவை போலீசிடம் சிக்க வைத்த முருகன் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது மட்டுமா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகையூரைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் போதையில் தாத்தாவையே அடித்து கொலை செய்த அநியாயமும் நடந்தேறி உள்ளது. மே 4ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முன்பகை காரணமாக குமார் என்ற இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அதே காலகட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் போதையில் அருவருக்கத்தக்க முறையில் தன்னிடம் பேசி வந்த மகனை தாயாரே மகன் தலையில் எண்ணெயை ஊற்றியும் கல்லை போட்டும் கொன்ற விபரீத நிகழ்வும் நடந்துள்ளது. இதேபோல் ராமநாதபுரத்தில் குடும்ப தகராறு காரணமாக பன்னீர்செல்வம் என்பவர் தனது மனைவி சரண்யா என்பவரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்தார். நெல்லை மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் அவரது தோட்டத்தில் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழகத்தையே பதற வைத்தது. தேனி மாவட்டத்தில் முன்விரோதம் காரணமாக உத்தமபாளையம் அருகே சின்ன ஓவலாபுரத்தில் நாட்டு வைத்தியசாலை நடத்தி வந்த சந்திரவேல் முருகன் என்பவர் அநியாயமாக வெட்டி கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே செந்தில் பிரபு என்பவர் போதையில் ரகளை செய்ததால் அவரது மனைவி கவிதாவுடன் அவரது குடும்பத்தினர் சேர்ந்து பிரபுவை கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். கடந்த 5ஆம் தேதி கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியில் மனோகரன் என்பவரது மனைவி ரேணுகாவை மர்ம நபர்கள் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துவிட்டு 3 சவரன் நகை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் பீர்பாட்டிலால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அதேபோன்று தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே முனியப்பன் கொலை செய்துவிட்டு முல்லை பெரியார் ஆற்றில் வீசப்பட்ட அவலம் அரங்கேறி இருக்கிறது. மதுரை உசிலம்பட்டி அருகே சிவசாமி என்பவர் போதையில் ரகளை செய்ய ஆத்திரமடைந்த தாயார் பாண்டியம்மாள் கட்டையாலும் கல்லாலும் தாக்கி மகன் சிவசாமியை கொலை செய்த கொடூரம் திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தில் அரங்கேறி உள்ளது. கடந்த 6ஆம் தேதி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் செல்வம் என்பவருக்கும் அவரது மனைவி பத்மினிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மனைவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.